உடம்பு வேணா மாறி இருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற வெறி அதே மாரி இல்ல. ஏன்னா சாப்பாட்டுல கார்ப்ஸே இல்ல. இன்னைக்கு டே 71 ஆஃப் ஷ்ரெட்டிங் அண்ட் 3 டேஸ் அவுட் ஃபார் போட்டோஷூட். நேத்து மாரி இன்னைக்கும் நமக்கு 0 கார்ப் டே. சோ ப்ரீ ஒர்க் அவுட்க்கு வே புரோட்டீன்ல ஸ்ட்ராபெரி போட்டு 100 கிராம் அவகாடோவும் சாப்பிட்டு ஜிம் கிளம்பியாச்சு. கருப்பு கலர் வண்டி வச்சிருந்தா இதான் பிரச்சனை போல. சும்மா சும்மா தொடக்க வேண்டியதா இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமையில என்னோட எனர்ஜி லெவல்ஸ்லாம் ஜிம்முக்கு போறதுக்கு ஸ்டெப்ஸ் ஏறியே காலையிடும் போல. ஏன்னா அவ்வளவு டயர்டா ஃபீல் பண்றேன். அப்பப்போ பிரெயின் ஃபாக் வேற அது. பேச கூட முடியல. அதையும் மீறி பேச வந்ததே மறந்துடுறேன். ஒரு ஸ்கூப் ப்ரீ ஒர்க் அவுட் போட்டதுக்கு அப்புறம் தான் போதையே தெரிஞ்சிச்சு. நம்ம பாண்ட நண்பர் வர ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஹெவியான ஒர்க் அவுட்லாம் கிடையாது. சும்மா ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி சர்க்யூட் போடலாம் தான் வந்தேன். இந்த டைம்ல அதிகமா புஷ் பண்ண கூடாது. புஷ் பண்ணவும் முடியல. இன்னைக்கு ஒரு லைட் செஷனோட ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு கார்ப் இல்லாம புரோட்டீன், ஃபைபர், ஃபேட் சேர்க்கிற மாதிரி ஒரு மீல் எடுத்தேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல ஒர்க் லாகின் பண்ணிட்டேன். காலையில எடுத்த அதே மீல் தான் மதியமும். ஈவினிங் கிரேவிங்ஸ் அதிகமானதுனால வே புரோட்டீன்ல அவகாடோ போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் கார்டியோ பண்றதுக்காக ஜிம் கிளம்பியாச்சு. இந்த வீக் மொத்தமாவே ஒரு 1500 to 1600 கேலரிஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு உயிர் பொழைச்ச மாதிரி நாளைக்கு உயிர் பொழைச்சிட்டா நமக்கு அடுத்து கார்ப் லோடிங் தான். அதுக்கப்புறம் ஒரே மஜா தான். காலையில ஃபேஸ் பண்ண அதே ஸ்ட்ரகிள் ஈவினிங் ஃபேஸ் பண்ணி எப்படியோ ஜிம் வந்து சேர்ந்துட்டேன். மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்து கார்டியோவும் முடிச்சிட்டேன். சரி ரொம்ப தாகமா இருக்குன்ட்டு ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் போட்டு காலையில மத்தியானம் சாப்பிட்டு அதே சேம் மீல் நைட்டு சாப்பிட்டு இன்னைக்கான டே முடிச்சாச்சு கைஸ்.